இல்லை இன்னொரு உலகம், இரண்டாம் உலகம் அப்படின்னா அதுக்கு வந்து கால் இட் பேரலல் வேர்ல்டு மாதிரி இன்னொரு உலகம். ஏன்னா இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட்லாம் நம்புகிறாங்க வந்து நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்கே மட்டும் இல்லை, பல்லாயிரம் இடத்துல நம்மளுடைய இதை வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னு சயின்டிஸ்ட் கூட நம்புகிறாங்க. நிறைய உலகங்கள் இருக்குன்னு. என்னமோ அந்த அந்த விண்வெளியில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்ன ஒரு 1% 2% தான் இருக்கும். பாக்கியெல்லாம் நம்மளால் இன்னும் என்னன்னே தெரியாத ஒரு, அதெல்லாம் ஒரு கற்பனை கதை தான் இன்னொரு உலகம். இந்த கிரகவாசி எல்லாம் இந்த இன்னொரு உலகம்னு தானே சொன்னேன் தவிர இன்னொரு பிளானெட்னு சொன்னாதான் அது கிரகம்னா தான் அது வேற இதுவா இருக்கும். உலகம்னா இன்னொரு உலகம் தான். ஆரியா ஆனா வர ரெண்டு பேரும் அதே தான் வராங்க, அப்படியே தான் வராங்க வந்து. மற்றபடி நீங்க அந்த மாதிரி இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு கிரகம்ன்றது வேற, அது வேற, பிளானட்ன்றது வேற, இன்னொரு உலகம்ன்றது வேற. இன்னொரு உலகத்துலயும் இவங்களே தான் இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ ஏன்னா திருப்பி நான் சொன்னேன், சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னை வந்து நீங்கள் விண்வெளியிலேருந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய கோஆர்டினேட்ஸ் போட்டிங்கன்னா நான் இந்த ஹோட்டலில் இங்கே உட்காந்துருக்கணும். பட் நான் இங்கே மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் வந்து பல்லாயிரம் இடத்துல சிதறி கிடக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் இங்கே மட்டும் இல்லை, வேற எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு கூட இருக்கு. மேபி அங்கே நான் இயக்குனர்கள் அல்லாலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு வழிபோக்கனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ குணாதிசயங்கள்ன்றது வந்து ரொம்ப வேறுபடுத்தி காமிக்க எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஃபேண்டசி. ஒரு இடத்துல அனுஷ்கா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஸ்டூடியோஸ் பண்ணுறது. சிஸ்டர் தான் வயசில் மூத்த வந்தானே, இதில் என்ன இருக்கு? ரொம்ப பேக்வர்டாக இருக்கிறீங்க. பொதுவாக வந்து வெளியே பார்க்குறது வந்து இட்ஸ் நார்மல் திங். அதில் வந்து நான் வந்து கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. ஸோ என்னை வந்து இங்கே பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் நாட் எ திங். கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கோ, டயலாக்ஸ் ஒர்க் ஆனால் அந்த டைமிங் ஒர்க் ஆனால் தென் யூ கால் இட் அ கெமிஸ்ட்ரி. what you call outside is a relationship, you have a friendship, you know, that's different. So you can't mix both of it. அனுஷ்கா, ஹைதராபாத் பிரியாணிக்கு அப்புறம் ஆர்யா வீட்டு பிரியாணி ஃபேமஸ்மாங்க. உங்களுக்கு பிரியாணி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா வீட்டில் கொடுத்து? ஹைதராபாத் பிரியாணி மாதிரி சென்னையில் ஆர்யா வீட்டு பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு டாக். I also heard again because Eid apro I was not in Chennai. I was in Hyderabad shooting, so I missed the biryani. So definitely next time, next Eid. டெஃபினட்டாக ஆகுங்க. ஏன்னா நாங்கள் இயக்குனரை மட்டும்தான் எனக்கு தெரியும், அந்த சைடு தெரியாது. நாங்கள் வி ஆர் ஆல் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷன். எங்கள் சைடு வந்து டெஃபினட்டாக 22 ரிலீஸ் ஆகும். சரி, வேற என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்க. கஷ்டப்படுத்தி என்ன இருக்கு, கஷ்டப்படுத்தாம என்ன இருக்கு? அது என்ன படமா இருந்தாலும் எது நீங்கள் இப்போ வெறுமா இந்த ரூம்லேயே ஃபுல் கதை நடக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. அதனால நானும் கஷ்டம்னு எந்த ஒரு வேலையை நீங்கள் கஷ்டம்ட்டீங்கன்னா அப்புறம் அது வேலையே கிடையாது. நீங்கள் அதை பண்ணி அர்த்தமே கிடையாது, அதை பண்ணுறதே வேஸ்ட்டு. அந்த வேலைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது, அந்த வேலை கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஒரு சீன் பண்ணும்போது he tries to extract your best. That's why அவங்க films பார்த்தா always end of the day the critics எல்லாரும் they look at you and say எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க and they tell to extract that and to extract what the script requires. Sometimes you need to certain things tune in panno, you have to do that. And shooting பண்ணும்போது we've shot in such difficult terrains also, so we've never ever had any kind of exertion. We feel like an extra effort பண்ணோம் when he's doing a dialogue delivery and all, when he's putting so much of interest, we feel and even நாங்க பண்ண also it will maybe give that extra mileage. இது வித்தியாசப்பட்ட கருத்து எது தேவை அவசியம்? டெஃபினட்டாக புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் வந்து 2000 வந்த சினிமாவுக்கு அது இப்போ 2014 ஆச்சு.
முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மக்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாம் மாறி போச்சு. உள்ள நம்ம வரும்போது தான் இப்போ டிவி கூட அப்போ தான் வர ஆரம்பிச்ச காலங்கள். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதைக்கும் மீறி வந்து நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு புதுசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி டச் பேஸ்டு ஃபிலிம் வந்து 1001 வந்து. பட் இது வேறு. ஃபேரி டெய்ல் வந்து ரொம்ப சிம்பிள் வந்தது. நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கோம் இல்லையா, பாட்டி விட சுட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதில் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரேன். படத்தோட பிக்கெஸ்ட் டெக்னிக்கல் சேலஞ்ச் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு இதை கன்சீவ் பண்ணுற முறை தான். மோர் தென் எனிதிங் வந்து ஹவு டு நேரேட் இட். லைக் ஏன்னா சிம்பிளாக இருக்கலாம், கதை வந்து வட சுட்ட கதையாக இருக்கலாம். பட் ஒரு ஃபேரி டெய்ல் வந்து மக்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியும் வைக்கணும். சேம் டைம் அதை வந்து அவங்க அதை வேறு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, ஒரு ஏலியனாக அதில் வந்து ஃபீல் பண்ணவும் கூடாது. ஸோ அவங்களுக்கு கன்வே பண்ணுறது தான் ஐ திங்க் வெரி சேலஞ்சிங். மாட்டிக்கிறது வந்து நாமளாக நினைக்கிறது தான். இப்போ வந்து டைம் பீரியட் ஆகுது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வெளியே ஆளுங்க சொல்கிறது. பட் நான் எப்போவுமே வந்து ஐயோ நான் மாட்டிட்ட கூட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம யோசிச்சது கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் இப்போ வந்து 2ஆம் ப்ராஜெக்டில் இருக்கேன்னா என்னை விட ஜாஸ்தி இவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஓகே நான் இந்த படம் பண்ணுறேன், பட் நான் என்ன யோசிப்பேன், எனக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே என்னோட இதில் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன். எப்போவுமே வந்து என்ன உள்ள டைம் ஆகுது அதனால ஒன்றுமே கிடையாது. கடைசியில் ப்ராஜெக்ட் அந்த ப்ராடக்ட் வெளியே வரும்போது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும், பேசப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் எப்போவுமே மாட்டின மாதிரி யோசிச்சது கிடையாது. That is a different script actually. டைட்டில் இன்னும் வந்து சிமிலராக இருக்கலாம், பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ 2 படத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலி. நானாகட்டும் எங்களுடைய கம்ப்ளீட் டெக்னிக்கல் க்ரூ வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க கேட்ட அந்த ரிலீஸ் டைமுக்குன்னா சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கணும். வந்து அந்த இதில் வந்து அவருக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால் டாப் ஃபார் அனிருத். எப்பயுமே நான் எந்த விஷயமும் எதிர்பார்த்து எதையும் செய்கிறது இல்லை. வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஃபேரி டேல் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ ஒரு மக்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலில் தான் கேட்கணும். கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி தானே, இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ப்ரொடியூசர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க பிவிபி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க, அது அவங்களுக்கு தான் நீங்கள் characterization only fighting pathidana, not only that not fully focus on sports, but and the ullagamla how the situation, how the people living every day. So that way it's there. More of a free spirited girl who thinks like a who's female but has that who has his thoughts very strong, who wants to do all those things that a man can do. We had some sequences, but we've also shown that the sport fighting, she's good at it. And Georgia, we had a fight master there. He only trained us for that. First of all, film பண்ணும்போது I don't see it as heroine oriented or hero oriented. I feel a script is a script. That's the main important concept for me. So அப்படியே பண்ணும்போது அருந்ததி பண்ணேன். Now I'm doing Rudramadevi. So it's nice that the female character is more important. It has more. It's more about her, like a story of a warrior princess. Up to the script one I will do. It's not that I want to do a heroine. I don't want to even look at cinema as heroine oriented or hero oriented. I want to see it as another script madri. So Telugu vandirukku. I'm sure something interesting Tamil vandirukku, definitely I will take it up. Definitely I would agree on that, because a very an artist who is extremely comfortable to work with. It's like set of questions when we're talking, it might seem like heroines, it might sound like that. But I would also, work Pannappuram, I would definitely agree to that, because someone who is very easy to work with, very comfortable, and complications is like it's a very nice person to work with. VFX portion நம்ம நினைக்கிற VFX இல்லை வந்து லைக்
அந்த மாதிரி ட்ராப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இஸ் மோர் ஆஃப் ரியல் லைஃப் விஎஃப்எக்ஸ். ஸோ விஎஃப்எக்ஸ் ஜஸ்ட் ஒரு பார்ட் தானே தவிர இது வந்து விஎஃப்எக்ஸ் இன்வெஸ்டட் ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு அவங்க வெளியில் அவங்க என்ன பிளான் ப்ரொடக்ஷன் தெரிஞ்ச டீம் பிக் டீம் அவங்களோட இருக்குது. அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் பண்ண படங்கள் இல்லையா சார்? இதுவரைக்கும் நான் வந்து ஸ்க்ரீனில் வச்சு நயன்தாரா எனக்கு தெரியலைங்க. from when I come into the industry, from then they're saying marriage ஆகுது. So I'm definitely, when it happens, I'll be most happy to get married. So no, sir, before love marriage, definitely. வேறு அயல்நாட்டு படங்களின் தழுவல் இந்த படத்தில் எதுவும் இருக்குமா? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கு.